ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சர்ச் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 100 டேஸ் சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 1 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். இன்றைக்கி டே 1ல் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து அமேசான் கேடிபினா என்ன, எத்தனை புக் ஃபார்மேட்ஸ் இருக்குது, புக் டைப்ஸ் எத்தனை இருக்குது, வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸை நம்ம ரிப்பீட்டடாக இதில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் புக்ஸை எப்படி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து இது 10 மினிட்ஸ்க்கு மேலேயே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வர வீடியோஸும் லாங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி லாங்காக டாபிக்ஸை கவர் பண்ணலாமா இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி டாப்பிக்கை கவர் பண்ணால் ஓகேவா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமேசான் கேடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, கேடிபின்றது ஃபுல் ஃபார்ம் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். அதாவது புக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் அமேசானில். அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் அமேசானில் இகாமர்ஸ் பற்றி தெரிஞ்சுதான் தெரியும். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ணலாம் இல்லையா, ஜுவல்லரி அண்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கிளாத்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டமுமே நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி புக்ஸும் செல் பண்ணலாம். அதுக்கான ஒரு தனியான ஒரு கேட்டகரி தான் பார்த்திங்கன்னா இந்த கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். இதே மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கும் அமேசான் மர்ச் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஜென்ரலாக புக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம் அமேசான் கேடிபியில். அதை பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே அமேசான் பார்த்துப்பாங்க. நம்ம புக்கு சேல்ஸ் ஆனால் அதுக்கான கமிஷன் மட்டும் நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான் அமேசான் கேடிபியோட ப்ரொசீஜர் அண்ட் இதுதான். ஸோ இதில் என்னென்ன புக் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் புக் ஃபார்மேட்ஸ் இருக்குது. புக்ஸ், பேப்பர் பேக்ஸ், ஹார்ட் கவர், ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக என்னென்னா டிஜிட்டல் ஃபார்மில் இருக்க புக். இதை வந்து அமேசான் பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இவங்க பர்ச்சேஸ் பண்ணால் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயோ லேப்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் வந்து தனிப்பட்ட முறையில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற புக்ஸ் தான் புக்ஸ் அண்ட் பேப்பர் பேக்ஸ் ஆர் ஸ்பைரல் ரோல்ஸ் கூட இருக்கும் ஒரு சில டைமில். ஸோ அமேசான் வந்து ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பேப்பர் பேக்ஸ்னால் அவங்க பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி ஷிப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பிரிண்டட் காப்பீஸ் தான் வந்து பேப்பர் பேக்ஸ். ஹார்ட் கவர்ஸும் பிரிண்டட் காப்பீஸ் தான். பட் அதோடைய மேலே கவர் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தட்டியாக இருக்கும். நீங்கள் நிறைய புக்ஸில் கூட பார்த்துருக்கலாம், சில்ட்ரன்ஸோடைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹார்ட் கவர்ஸ். அண்ட் ஆடியோ புக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஓவர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை வாய்ஸ் ஓவரில் அந்த புக்கு ஃபுல்லாக நம்ம கேட்போம். ஸோ அதுதான் வந்து ஆடியோ புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. லோ கண்டென்ட் புக்ஸ், மிடில் கண்டென்ட் அண்ட் ஹை கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக லோ கண்டென்ட் புக்ஸ் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். லோ கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கு வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக இருக்காது. நம்ம நிறைய பிளாங்க் பேஜஸ் தான் வந்து விடுவோம். வாங்குகிற கஸ்டமர் தான் வந்து அதை ஃபில் பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி புக்ஸோ இல்லை வந்து லாக் புக்ஸு, ஜேர்னல் புக்ஸு, இந்த மாதிரி வெறும் ப்ளைன் நோட் புக்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதிலலாம் நமக்கு அதிகமாக வேலை இருக்காது. வாங்குறவங்க தான் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் வந்து லோ கண்டென்ட் புக்ஸ். ஸோ இப்போ மீடியம் கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் பாதியும் வாங்குகிற கஸ்டமரோடைய ஒர்க் பாதியும் அந்த புக்கில் இருக்கும். அதாவது நம்ம ஒரு கொஸ்டினோ ஒரு பசிலோ கொடுப்போம், அதை வாங்குகிற கஸ்டமர் சால்வ் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மிடில் கண்டென்ட் புக். எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி புக், பசில் புக், கலரிங் புக் அண்ட் ப்ராம்ப்ட் ஜர்னல்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மிடில் கண்டென்ட் புக்கில் வரும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை கண்டென்ட் புக்ஸ். ஹை கண்டென்ட் புக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய ஒர்க் தான் இருக்கும். ஃபுல் டெக்ஸ்டட் புக்ஸு, அதை வந்து வாங்குகிற கஸ்டமர் ஜஸ்ட் ரீட் பண்ணுவாங்க. அதில் இருக்கிறத அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுறாங்களோ, பட் அவங்களுக்கு அதில் எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஹை கண்டென்ட் புக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக நாவல், ரொமான்டிக் ஆர் எனி ஜானர் நாவல், எஜுகேஷ்னல் புக்ஸு, ஃபேக்ட் புக்ஸு, கைட்ஸு, டுட்டோரியல், ஒர்க் புக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹை கண்டென்ட் புக்ஸில் வரும். இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா லோ கண்டென்ட் புக்கில் ராயல்ட்டி கொஞ்சம் கம்மியாக வரும். மினிமம் $3
5 கீழே தான் வரும். அண்ட் மீடியம் கண்டென்ட் 3 to 6 அந்த மாதிரி வரும். அண்ட் ஹை கண்டென்ட் புக்கில் அபோவ் 6 or 7 அண்ட் எவ்வளோ வேணால் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஹை கண்டென்ட் புக்ஸில் ராயல்ட்டியாக நமக்கு வந்து வரும். அந்தளவுக்கு புக்ஸோடைய ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ் ஷுட் லேர்ன். என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராயல்ட்டி ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டு, அதாவது அமேசானோடைய கமிஷன் ஃபீஸ், பிரிண்டிங் ஃபீஸ் எல்லாமே போக இந்த அமௌண்ட் உங்களுது அப்படின்னு இருக்கும் இல்லையா. உங்களுக்கு கேடிபி அக்கௌண்ட் டேஷ்போர்டில் வர அமௌண்ட்டு தான் வந்து ராயல்ட்டி ப்ரைஸ். அண்ட் லிஸ்ட்டு ப்ரைஸுன்றது நீங்கள் புக்கை இவ்வளோக்கு விற்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி புக்ஸ் ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிண்டல், ஆடியோ புக், ஹார்ட் கவர், ஸ்பைரல் பவுண்ட் ஆர் பேப்பர் பேக்ஸ் பிரிண்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நான் லிஸ்டிங் ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, லிஸ்டிங் ப்ரைஸ்ன்றது இதுதான். கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸ் காமிக்குதோ அதுதான் லிஸ்டிங் ப்ரைஸ். இங்கே 19.98 இருக்குங்களா, இது வந்து லிஸ்டிங் ப்ரைஸ். பட் இதில் இருந்து அமேசானுடைய ஃபீஸ் அண்டு ஷிப்பிங் ஃபீஸ், பிரிண்டிங் ஃபீஸ் இதெல்லாம் போக வர்றது தான் நம்மளுடைய ராயல்ட்டி ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர், பெஸ்ட் செல்லர்ஸ் ரேங்க். பிஎஸ்ஆர்ன்றது அமேசான் வந்து எல்லா புக்குக்குமே இந்த ஒரு ரேங்க் வந்து கொடுப்பாங்க. அதோடைய செல்லிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எந்த அளவுக்கு ஒரு புக்கு நல்லா சேல்ஸ் ஆகுதோ அதோடைய பிஎஸ்ஆர் லோவராக இருக்கும். மீனிங் வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்கூல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு ரேங்க் வந்து கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த புக்கு பெஸ்ட்டாக செல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் நிச்சுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக். இப்போ ஒரு டாபிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்நிச்சஸ் நிறையா இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு டாப்பிக்காக இருக்கிறது தான் வந்து நிச்சு. கீவேர்டுக்கும் நிச்சுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கீவேர்டுன்றது வாங்குகிற கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணுவாங்க, வாங்குறவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டான டேர்ம் வச்சு சர்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் சர்ச் பண்ணுற டேர்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸு. ஆனால் அந்த கீவேர்ட்ஸுக்கு உரிய டாபிக் தான் வந்து நிச்சு. ஓகேங்களா, இது கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென் நேம்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து இப்போ ஒரிஜினலாக என்னுடைய நேம் ஒரு நேம் இருக்கும். பட் என்னுடைய நேமே நான் யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு நேமை வந்து இந்த புக்குக்கு நான் ஆத்தர் நேமாக கொடுக்குறேன் அப்படின்னும்போது அதுதான் வந்து பென் நேம்ஸ் வந்து என்ன, அதில் எத்தனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஎஸ்ஐஎன்ன்றது அமேசான் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இந்த புக்கு ப்ராடக்ட்டுக்குன்னு இல்லை, அமேசானில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஜென்ரலாக ஏஎஸ்ஐஎன் நம்பர் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் ஏஎஸ்ஐஎன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்பிஎன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். அதாவது ஐஎஸ்பிஎன் ஒரு புக்குக்கான ஸ்பெசிஃபிக்கான நம்பர். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியும் நம்ம புக்கில் யூஸ் பண்ணலாம். ஆர் அமேசானே வந்து நமக்கு ஐஎஸ்பிஎன் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் கண்டிஷனோட. என்ன கண்டிஷன்னா, நீங்கள் அமேசான் பிளாட்ஃபார்மை தவிர வேறு எங்கேயும் வந்து உங்களுடைய புக்ஸை சேல்ஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதுதான் அந்த கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு மேன்ஸ்கிரிப்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஜிட்டலாக ரெடி பண்ண உங்களுடைய புக்கை தான் வந்து மேன்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, ரிட்டன் கண்டென்ட், உங்களுடைய கண்டென்ட். ஸோ கவர்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு சென்டர் ஸ்பைன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு டிசைனாக கவர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போது இது வந்து கவரோடைய ஃப்ரண்ட் பேஜ் இங்கே இருக்குங்க இல்லையா, இந்த சைடு இருக்கிறது கவரோடைய ஃப்ரண்ட் பேஜ். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது கவரோடைய பேக் பேஜ். அண்ட் சென்டராக இருக்குங்க இல்லையா இந்த ஒரு லைன், அது வந்து ஸ்பைன் சென்டர். ஸோ இது மூணும் சேர்ந்து தான் வந்து கவர். ஓகேங்களா, ஒரு பேப்பர் பேக்குக்கு இப்படி தான் வந்து கவர் டிசைன் பண்ணணும். அண்ட் கவர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிம் சைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா த ஃபைனல் ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிரிண்டட் புக்ஸ். அந்த புக்ஸோடைய டோட்டலான சைஸ். அதாவது இப்போ பிரிண்ட் பண்ணும்போது கட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே பிரிண்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சைடில் கட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் சைஸு. அண்ட் ப்ளீடுன்றது வந்து இப்போது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஒரு புக்கில் யூஸ் பண்ணுறீங்க,
அது வந்து எண்ட் ஆஃப் த பேஜ் வரைக்குமே போகுது அப்படின்னும் போது எந்த ஒரு ஒயிட்டும் சைடில் இருக்காது. எண்ட் ஆஃப் த புக் வரைக்குமே நீங்கள் வந்து அந்த இமேஜை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ப்ளீடுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த ஆப்ஷன்லாம். ஓகேங்களா, ப்ளீட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் A+ கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. என் புக்கு இதுதான், என்னுடைய புக்குள்ள இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு இதை வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இதுதான் வந்து A+ கண்டென்ட். ஜென்ரலாக புக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் வந்து A+ கண்டென்ட். ஓகேங்களா, இது வந்து ஒன்ஸ் புக்கு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக டிசைன் பண்ணி நம்ம திரும்ப இதை வந்து அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசான் KDP அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு, அதாவது இந்தியன் ஐடி கார்டு, பேன் கார்டு, எது எனி அதர் கார்டு, ஆதார் கார்டு எது வேணால் இருந்துக்கலாம். அண்ட் ஒரு பேங்க் பாஸ்புக் வேணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் KDP அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்து நீங்கள் அமேசான் KDPன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செல்ஃப் பப்ளிஷிங் அமேசான் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜாயின் KDP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சைனப் பேஜ் வந்து வரும். இதில் வந்து ஜென்ரலாக இருக்க சைனப் தான். ஒரு நேம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரிசீவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க இல்லையா, மணி நீங்கள் ரிசீவ் பண்ண போகிற அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே கொடுங்க. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நேம் மட்டும் கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் நேம் கொடுத்துருங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு க்ரியேட் யுவர் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு க்ரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரி கொடுங்க. ஓகே, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து செட்டப் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸோடைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸில் உங்களுக்கு யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். கண்ட்ரி வந்து இந்தியா கொடுங்க. இந்தியா கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா OTP வரும். அந்த ஓடிபி என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே, OTP என்ட்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் கெட்டிங் பெய்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு ஆல்ரெடி கொடுத்த நேமே கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், அப்புறம் கோட் நம்பர், NSCT ரீஜன். ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபில் பண்ணுறங்க. மோஸ்ட்லி அட்ரஸ் வந்து உங்களுடைய நேஷ்னல் ஐடென்டி கார்டில் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கொடுங்க. பெட்டர் பேன் கார்டில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டிங் பெய்டு வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து மணி ரிசீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஓன் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விர்ச்சுவல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து வேறு டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்தியா கொடுத்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் IFSC கோட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் டைப் வந்து இண்டிவிஜுவல் தான். ஸோ இண்டிவிஜுவலே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் என்ட்ரி பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு Amazon.comலேயும் இந்தியாவிலையும் சேல் ஆகிற அமௌண்ட்டு தான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு டைரெக்டாக ரிசீவ் ஆகும். மற்ற கண்ட்ரிலாம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம விர்ச்சுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி அது மூலயமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஆட் கொடுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட் டேக்ஸ் கொடுங்க, கொஷினரிஸ். ஸோ டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் தான், பிஸ்னஸ் இல்லை. ஸோ இண்டிவிஜுவலே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பர்மனெண்ட் ரெசிடென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நம்ம இந்தியா. ஸோ நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இல்லை ஒரு ஏஜென்ட் மாதிரியோ இல்லை பெனிஃபிஷியரி மீடியேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய நேம் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அகைன் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியானா பேன் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ பேன் நம்பர் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இந்த லாஸ்ட் கிளைம் ஆஃப் டேக்ஸ் 30 பெனிஃபிட்ஸ்னு இருக்குங்க இல்லையா, இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து செலக்ட் பண்ணணும். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக யூஎஸில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு 30% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம இந்தியாவும் யூஎஸும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து 15% டேக்ஸ் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ நம்மளுடைய ராயல்ட்டிலேருந்து 15% டேக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்து மணி வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்தியா செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 15% வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்புட் பண்ண டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. இது வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அந்த செக் பாக்ஸை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை தட் கெப்பாசிட்டி சைன் பர்சன் ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ சிக்னேச்சர் வந்து உங்களுடைய நேம், ஃபுல் நேம், அதுக்கப்புறம் சப்மிட் ஃபார்ம். ஸோ அவ்வளோதான். எக்ஸிட் இன்டர்வியூ கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் வித்ஹோல்ட் ரேட் வந்து 15% நமக்கு. ஸோ எக்ஸிட் இன்டர்வியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாகவே செட்டப் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும் நம்ம, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ எங்கள் சைடில் வந்து வெரிஃபை ஐடென்டிட்டின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் போகலாம், இல்லை ஃபிக்ஸிட் நோ கிளிக் பண்ணியும் போகலாம். வெரிஃபை ஐடென்டிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி பாஸ்புக் இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனேவும் வரலாம், 1 வீக் கழிச்சியும் வரலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போ வேணால் வரும். ஸோ அது ரெட் கலரில் காமிக்கும். அப்போ உடனே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சிலருக்கு உடனே வெரிஃபை ஆகிடும். என்ன ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணுவாங்க. இது மேபி நீங்கள் நிறையா இதில் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ லெஃப்ட், ரைட், அந்த மாதிரி அப் டவுன் வந்து டர்ன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த 2 ப்ராசஸும் முடிக்கணும். இதுக்கு ஒரு சிலர் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயிக்காகவும் முடிஞ்சிடும், வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும். ஒரு சிலருக்கு டைம் எடுக்கலாம். நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கெலாம் பண்ணும்போது எங்களுக்கு 3 days எடுத்துச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுடைய லைசன்ஸ் எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது நல்லா கிளியரான, ஏன்னா நம்ம வந்து ஆன் த ஸ்பாட் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக நல்ல லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுங்க. உங்களுடைய ஃபேஸ் நல்லா கிளியராக வச்சு காமிங்க. ஸோ கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஐடி வந்து என்ன ஐடி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபேஸ் ரெகனைசேஷன் ப்ராசஸ் வரும். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடி வெரிஃபிகேஷன் வந்து டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா. ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய கேடிபி அக்கௌண்ட். ஓகேங்களா. இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது, புக் ஷெல்ஃப், ரிப்போர்ட்ஸ், கம்யூனிட்டி மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்குங்க இல்லையா. இதில் இருக்க என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே எல்லா டீட்டெயிலும் ப்ளஸ் பேமெண்ட் வந்து நமக்கு எப்படி எந்த ரொட்டேஷனில் பேமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ராயல்ட்டி நமக்கு வரும், இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே சேர்த்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.